இன்றைய தினம் சுதந்திர போராட்ட வீரர் விநாயக தாமோதர சாவர்கர் அவர்களின் 142வது பிறந்த தினம். நம்முடைய பாரத நாட்டின் விடுதலை போராட்டத்தில் மிக முக்கிய பங்கு வகித்தவர். 1857 நடைபெற்ற முதல் சுதந்திர போராட்டை சிப்பாய் கழகம் என வரலாற்று ஆசிரியர்கள் சிறுமைப்படுத்திய பொழுது மிகப்பெரிய எழுத்தாளராகவும் கவிஞராகவும் பேச்சாளராகவும் படிப்பாளியாகவும் திகழ்ந்த வீர சாவர்கர் அவர்கள் ஒரு வரலாற்று ஆசிரியரும் கூட. அவர்தான் எரிமலை என்கிற ஒரு புத்தகத்தை எழுதி 1857 சிப்பாய் கழகம் அல்ல, அது சுதந்திர போராட்டத்தினுடைய முதல் போராட்டம் என்பதை தெளிவுபடுத்தியவர். அதே போல பாரத நாடு என்று சொன்னாலே பண்டாரங்களின் நாடு, பரதேசிகளின் நாடு, அடிமை நாடு என்கிற நிலைதான் இருந்தது. வரலாற்று ஆராய்ச்சியாளரான வீர சாவர்கர் அவர்கள் இந்திய வரலாற்றின் 6 பொன்னேடுகள், த 6 Glorious History of India என்கிற இந்திய நாட்டினுடைய மகோன்னதமான 6 பேரரசுகளை பற்றி மிகப்பெரிய ஒரு தொகுப்பை அவர் வெளியிட்டார். சிறுவயது முதலே தேசபக்தியோடு தெய்வ பக்தியோடு திகழ்ந்த வீர சாவர்கர் அவர்கள் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று முழங்கிய லோகமான்ய பாலகங்காதர திலகருடைய சீடர். அந்த காலத்திலேயே லண்டனிலே சென்று பாரிஸ்டர் பட்டம் பெற்றார். லண்டனிலே மேடம் காமா, ஷியாம்ஜி கிருஷ்ண வர்மா உள்ளிட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்தியா ஹவுஸ் என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி லண்டனிலே படிக்க வரக்கூடிய இந்தியர்களுக்கு தேவையான உணவு ஏற்பாடு, தங்குமிட வசதிகளை செய்து கொடுத்தார்கள். அங்கே இருந்தபடியே ஐரிஷ் விடுதலை போராட்டத்தை வீர சாவர்கர் ஆதரித்தார். அந்த போராட்ட குழுவினரோடு தொடர்பு கொண்டார். அதே போல ரஷ்யாவிலே புரட்சியை நிகழ்த்தி கொண்டிருந்த லெனின் அவர்களை சந்தித்தார். வீர சாவர்கர் ஒரு சர்வதேச அரசியல்வாதி. இந்திய விடுதலை போராட்டத்திற்காக எல்லா விடுதலை போராட்ட வீரர்களோடும் தொடர்பு கொண்டு ஆயுதங்களை சேகரித்து இந்தியாவிற்குள்ளே அனுப்பினார். அபினவ பாரதம் என்கின்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கினார். அந்த அபினவ பாரத இயக்கத்திலே தென்னாட்டு திலகர் வந்தே மாதரம் பிள்ளை ஐயா வஉசி உறுப்பினராக இருந்தார். வீரன் வாஞ்சிநாதன் சாவர்கர் அங்கே இருந்து வாவேசு ஐயர் மூலமாக அனுப்பிய அந்த கைத்துப்பாக்கியைத்தான் வாஞ்சிநாதன் ஆஸ்துரையை சுட்டுக்கொள்ள பயன்படுத்தினார். இப்படி நாடு முழுக்க பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை நடத்தியவர் வீர சாவர்கர். அவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸினுடைய குருநாதராக இருந்தார். அவர்தான் சொன்னார், இந்துக்களை இராணுவமயமாக்க வேண்டும், இராணுவத்தை இந்துமயமாக்க வேண்டும், சுதந்திர இந்திய சர்க்கார் நிறுவப்பட வேண்டும். நேதாஜிக்கு வழிகாட்டியவர். அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு அரசியல் குருநாதராக வீர சாவர்கர் திகழ்ந்தார். இந்து மகா சபை என்கின்ற அமைப்பை நிறுவினார். இந்திய பாகிஸ்தான் பிரிவினையை எதிர்த்தார். ஹிந்துத்வா என்று சொல்லக்கூடிய சனாதன ஹிந்து தர்மத்தினுடைய அரசியல் கொள்கைகளுக்கு வடிவம் கொடுத்தவர் வீர சாவர்கர். அவர் இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு அந்தமான் சிறையிலே சொல்லனா துயரங்களுக்கு ஆளானார். அந்த அந்தமான் சிறையை உடைத்து அங்கே இருந்து நம்முடைய சாவர்கரை விடுவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஜெய்ஹிந்த் செண்பகராமன் பிள்ளை, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், சென்னையில் வந்து ஜெர்மன் அவர்களோடு தொடர்பு கொண்டு, நீங்கள் எல்லாம் எம்டன் மகனான்னு கேட்பாங்க இல்லையா, அந்த எம்டன் கப்பலிலே ஜெய்ஹிந்த் செண்பகராமன் முதல்ல அந்தமானில் போய் சாவர்கரை விடுதலை செய்வதுதான் நோக்கம். ஆனால் அவர் இங்கே பிரிட்டிஷ் இந்தியாவு மீது போர் தொடுத்து இங்கே வந்து குண்டுகளை வீசி சென்றார். புரட்சிக்காரர்களுக்கெல்லாம் புரட்சிக்காரர். பகத்சிங் எப்படி ஒரு புரட்சிக்காரனாக மாறினார்? சாவர்கர் எழுதிய எரிமலையை படித்து. காந்தியடிகளும் சாவர்கரும் சந்திக்கிறார்கள். காந்தியடிகள் சொல்கிறார், இன்னும் கொஞ்ச நேரம் நான் சாவர்கரோடு பேசிக் கொண்டிருந்தால் நான் இந்த கைத்தடியை வீசிவிட்டு துப்பாக்கியை தூக்கி விடுவேன் என்று காந்தியடிகள் சொல்கிறார். அப்படிப்பட்ட சாவர்கர், இரட்டை ஆயுள் தண்டனை அனுபவித்த சாவர்கர், மிகப்பெரிய கவிஞர். லதா மங்கேஷ்கர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாடகி. சாவர்கர் எழுதிய நாடகங்களிலே வரக்கூடிய பாடல்களை சிறு குழந்தையாக இருக்கும்போது லதா மங்கேஷ்கர் பாடினார். சாவர்கரை போன்ற ஒரு காவியவாதி, ஒரு இலக்கியவாதி, எப்படி தமிழகத்திலே பாரதியார் தமிழ் மொழியிலே ஆளுமை மிக்கவராக இருந்தாரோ அதே போல மராட்டிய மொழியிலே சாவர்கர் மிகப்பெரிய கவிஞராக இருந்தார்.
சுதந்திர இந்தியாவிலே பழிவாங்கும் நோக்கத்துடன் வேண்டுமென்றே காந்தி கொலைப்பழி அவர் மீது சுமத்தப்பட்டது. சிறையில் அடைக்கப்பட்டார். நீதிமன்றம் பின்னர் காந்தி கொலைக்கும் அவருக்கும் தொடர்பில்லை என்று விடுவித்தார்கள். அதனைத் தொடர்ந்து சுதந்திர இந்தியாவில் இந்தியா பாகிஸ்தான் அந்த பிரச்சனை இருக்கின்ற பொழுது பண்டிட் ஜவஹர்லால் நேரு பாகிஸ்தானிலிருந்து லியாகத் அலி கான் வர்றாரு. அந்த நாட்டு பிரதமர் வரும்போது மறுபடியும் சாவர்கரை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது பண்ணாங்க. சாவர்கர் ஒரு தவ வாழ்வு வாழ்ந்தவர். சாவர்கர் தமிழ்நாட்டிலே சுற்றுப்பயணம் செய்தபோது ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தலைமையிலே அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கப்பட்டது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய வீட்டுக்கு இன்றைக்கும் போங்க, சாவர்கருடைய படத்தை வச்சிருப்பார். ஆனால் சாவர்கரை பற்றி மிக தவறாக கிறிஸ்தவ மிஷனரிகள், குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் வேண்டுமென்றே அயோக்கியத்தனத்தோடு சாவர்கரை ஷூ நக்கி என்று கேவலப்படுத்துகிறார்கள். இந்த கம்யூனிஸ்டுக்காரன், இந்த கிறிஸ்தவ மிஷனரிகள், இந்த திராவிடர் கழகத்துக்காரன் மெயினாக அவன் தான் சாவர்கரை மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அது இன்றைக்கு நீதிமன்றமே ராகுலை தண்டித்து இருக்கிறது. இப்படியான பொய்யான வரலாற்றை நீ சொல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய அரசாங்கம் சாவர்கருக்கு பாரத் ரத்னா விருது கொடுத்திருக்கிறது. நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது சாவர்கர் நூற்றாண்டு விழா கொண்டாடிய பொழுது தன்னுடைய சொந்த பணத்திலே இருந்து 1 லட்சம் ரூபாய் சாவர்கருக்கு நன்கொடை கொடுத்தார். சாவர்கர் சதனுக்கு. எம்ஜிஆர் அவர்கள் சாவர்கர் மீது மிகுந்த பற்று கொண்டவர். அப்படிப்பட்ட வீர சாவர்கருடைய பிறந்த தினம் 142வது பிறந்த தினம் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே சாவில்லா சாவர்கர் என்கிற தலைப்பிலே சாவர்கரிஸ்டுகளின் சங்கமம் இன்னைக்கு இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரு சாவர்கரிஸ்ட். எங்கள் ஐயா வாவு சிதம்பரனார் ஒரு சாவர்கரிஸ்ட். எங்கள் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஒரு சாவர்கரிஸ்ட். சாவர்கரிஸ்டுகளின் சங்கமமாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்திலே பாலியல் பலாத்கார வழக்கிலே தொடர்புடைய ஞானசேகரன் இன்றைக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு தண்டனை வழங்குவதற்கு ஜூன் 2ஆம் தேதி ஒத்திவைத்திருக்கிறார்கள். இந்த ஞானசேகரனுடைய வழக்கிலே அவருடைய ஆளுங்கட்சி தொடர்புகள், அவரை காப்பாற்றுவதற்கு, அந்த வழக்கை நீர்த்து போகச் செய்வதற்கு, குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் யார் அந்த சார், இன்றைக்கி இந்த வழக்கில் அந்த யார் அந்த சாருக்கு விடை கிடைக்கல. வெகு விரைவிலேயே இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படும். பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் பாதுகாப்பற்ற இந்த திராவிட மாடல் ஆட்சி இது வீட்டுக்கு அனுப்பப்படும். வெகு விரைவில் யார் அந்த சார், இந்த ஓடி ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய தம்பிகள், இவர்களெல்லாம் பிடிபடுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.